தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி 6 மாதங்கள் தேவன் நம்மை நடத்தினார், தேவன் நம்மை பாதுகாத்தார். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவர் 7ஆம் மாதத்திலும் கர்த்தரை உயிரோடு கொண்டு வைத்திருக்கீங்க. நீர் பெரியவர் சொல்லி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி காட். நன்றி ஆண்டவரே. நல்ல முழு பலத்தோடு ஆராதிக்கணும். நல்ல உள்ளத்தின் ஆழத்தின் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு கிருபை உள்ளவர். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல கை உயர்த்தி சத்தம் உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். என்னை பாதுகாத்தீரு, என்னை ஆசீர்வதித்தீரு, என்னை மேன்மைப்படுத்தினீரு, என்னை நடத்தி வந்தீரு. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல வாய்களை திறந்து சத்தம் உயர்த்தி உங்கள் சத்தம் சிங்காசத்தை எட்ட அளவுக்கு நீர் எவ்வளவு நல்லவர், நல்லவர், நல்லவர். நீர் செய்த நன்மைகள் ஏராளம். 6 மாதங்கள் பாதுகாத்தீரே, 6 மாதங்கள் சுகம் தந்தீரே, 6 மாதங்கள் ஜெயம் தந்தீரே. நீர் எவ்வளவு நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். நல்ல நல்ல கரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணணுமோ அவ்வளவு விடுதலையா ஆண்டவரை 7ஆவது மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எல்லாம் அவர் கிருபை, எல்லாம் அவர் தயவு, எல்லாம் அவர் இரக்கம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எவ்வளவு பலன் இருக்கோ அவ்வளவு பலத்தோடு ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தில் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சுகத்தோடு, பலத்தோடு, கிருபையோடு. நீங்கள் சொல்லணும், எவ்வளவு ஆயுசு நாட்கள் இருக்கோ, எவ்வளவு காலம் இந்த உலகத்தை நான் வாழ போகிறேன்னு தெரியாது, ஆனால் அதுவரையும் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க போகிறேன். அதுவரை என் துதிக்கு பாத்திரர், அதுவரை என் மகிமைக்கு பாத்திரர், அதுவரையும் நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான். ஆண்டவர் அர்ப்பணித்து தேங்க்யூ லோ, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். நல்லா கைத்தடி முழுபலத்தோடு. அவர் நல்லவர். ஓ இயேசுவே. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. ஓ உம்மை ஆராதிப்பே. ஒரு விஷயம் உம்மையே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதி. நல்ல கைத்தட்டி இயேசுயா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. சேர்ந்து. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை. சொல்லுங்க பாப்போம். என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே, உம்மையே ஆராதிப்பே,
அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் ஒரு பாகம் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். சொல்லுங்க பாப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாடு அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாடு அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வை. நல்ல கைத்தட்டி பலத்தோடு. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, இயேசுவே பிரியும் வரை. ஆவியான கரம் பலமாய் அசைவாடுவதாக. உம்மையே நல்ல கைத்தடி. என் நாட்கள் எல்லாம், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, இயேசுவே என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை. தேவனே, உங்க பிரசன்னம் எங்க சபையில, உங்கள் நாட்கள் நீங்க உற்சாகமா பாட பாட ஒரு அற்புதம் நடக்குது. ஆமென். ஒரு விடுதலை உண்டாகுது. இயேசுவே உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை. நம்பிக்கையோடு சொல்லுங்க. என் ஜீவ காலம் பிரியும் வரை நீங்க தான், நீங்க தான், நீங்க தான் அடைக்கலம், நீங்க தான் புகழ். உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. சொல்லுங்க. உம்மைதான், உங்களதான், உங்களதான். உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே
எந்த வேளையிலும் துதி. சொல்ல முடியுமா? வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். நல்ல கைத்தட்டி இயேசுயா இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் 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 உம்மையே உம்மையே. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா உமக்கே, உன்னதரே உயர்ந்தவரே. ஆராதனை சலரலலலலலலா. உங்க பலத்தோடு சொல்லுங்க. எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. ஓ இயேசு ராஜா ஆமை எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா ஆமை முழு பலத்தோடு கரம் உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உன்னதரே. கர்த்தருடைய மகிமை தேவ ஆலயத்தை மூடிட்டு, தேவ ஆலயத்தை மூடிட்டு உங்க மகிமையான பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் இந்த ஜூலை மாதம் கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆராதனை உமக்கே, முழுமனத்தோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒவ்வொருவர் மேலும் உங்க அக்கினி விழட்டும். இப்ப தேவ பிரசன்னம் தொடட்டும். யாரு மேலெல்லாம் அந்த தேவ மகிமை அந்த தேவ வல்லமை விழட்டுமோ அவர்கள் மேல பிடிப்பதாக. ஆராதனை உம. நல்ல கரங்களை தட்டி என் தேவனை மகிமைப்படுத்தி, தேவனே என் தேவன் ஆராதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர். அவர்தான் அவர்தான். எவ்வளவு பலன் இருக்கோ என்னை நடத்தினவர், என்னை பாதுகாத்தவர், என்னை விசாரித்தவர், எனக்கு பலன் தந்தவர், என்னை தைரியப்படுத்தினவர், என்னை சுமந்தவர். ஓ நன்றி ஆண்டவரே. Thank you holy God. ரந்தல ஹந்தர சந்தர தலரலலரா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். Thank you. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. முழு பலத்தோடு இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எத்தனை பேர் சொல்ல முடியும் கரை உயர்த்தி அவர் ஒருவரே துதிக்கு பாத்தீர்? நீங்க சொல்றது சாதாரண வார்த்தை அல்ல. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது சாதாரண தேவன் ஆராதிக்க அல்ல. இஸ்ரவேலின் தேவன்,
இதுவரையும் நடத்தினார் அல்லவா, இதுவரையும் பாதுகாத்தார் அல்லவா, இதுவரையும் சுமந்து வந்தார் அல்லவா. எல்லா மனித கண்களுக்கும் எல்லா எதிரிகளின் பற்களுக்கும் நம்ம இரையாக்காதபடி காத்த தேவனை தான் துதிக்க போறோம். எத்தனை பேர் முடியுமோ அத்தனை பேரும், எத்தனை பேர் முடியுமோ அத்தனை பேரும் 2 கரங்களை உயர்த்தி எவ்வளவு பலத்தோடு சொல்ல முடியுமோ, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, உன்னதரே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்றுவே, எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்றுவே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, ராஜாவே, இன்னும் உம்மை ஆராதி. நீங்க எப்படி ஆராதிக்கணுமோ அப்படி ஆராதிக்க பாப்பா. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. வியாதியின் வேதனை பெருகினாளோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாளோ, வியாதியின் வேதனை பெருகினாளோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாளோ, மீண்டும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவி, மீண்டும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளால் சுகமாக்கி. கரமுயர்த்தி இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே. நீங்க பாட பாட ஒரு அற்புதம் நடக்கும். இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு மாதம். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை உள்ளத்தை சொல்லுங்க. நம்பிக்கையாவுமே இழந்தாளோ, எல்லாமே முடிந்தது என்றாளோ, நம்பிக்கையாவுமே இழந்தாளோ, எல்லாமே முடிந்தது. சொல்ல முடியும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்தி, எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்தி, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, ஆராதிக்கிறோம், இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, ரட்சகரே, போற்றுவே, பலமாய் 2 கரம் உயர்த்தி இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை முழு பலத்தோடு என் இயேசுவே, இன்னும் துதிப்பே, ஓ ரட்சகரே, ஓ இன்னும் உம்மை ஆராதிப்பே. இப்ப உங்க சத்தம் மட்டும் வரட்டும். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை
இயேசுவே இன்னும் துதி. Glorious Lord, உங்க நாமம் தான். இன்னும் உம்மை இன்னும் துதிப்பே. இன்னும் உம்மை ஓடி ரந்தல ஹந்தரோ சந்தல பரடனரா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கணத்திற்கு பாத்திரர். கேருபின்களும் சேராபின்களும் ஓயாமல் துதிக்கக்கூடிய என் தேவன், அவர் ஒருவரே துதிக்க பாத்திரர். இதுவரையும் நடத்தினவர், இனி வர காலங்களிலும் கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவர். ஓ, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த மாதம் என் தேவன் சொல்லுகிறார், வாய்க்கால்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். தேவன் நிரப்ப போகிறார். எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேரும் கைகளை தட்டி சொல்லுங்க, நான் காற்றை காணாம இருக்கலாம், சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், தடைகள் எதிராக இருக்கலாம், சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் யார் தெரியுமா? அவர் என்னை நிரப்புகிறவர். எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேர் கைகளை தட்டி, என் தேவன் என்னை நிரப்புகிறவர். ஓ ரஹந்தரா சந்தலரரரரா. நிரப்பி விடுங்கப்பா, நிரப்பி விடுங்கப்பா. ரீபாலா ஹந்தரடனரா சகதலரடனரா உரபா ஹந்தரடனரா. எங்க சபை முழுவதும் உங்க பரிசுத்த வல்லமை நிரப்பப்படுவதாக. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இந்த ஞாயிற்றுக்கிழமையில, இந்த ஜூலை மாதத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை என் தேவன் பிரகாசமடைய பண்ணுவீராக. உங்கள் அரிக்கட்டுகள் நிமிரும், கர்த்தருடைய கரம் பலமாய் கிரிய செய்யும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில வேணுமோ அத்தனை பேரும் கைகளை தட்டி 2 நிமிஷம் ஆவே நிரம்பி, என் தேவன் என்னை நிரப்புகிறவர். ஓரியந்தரா சந்தலரா ரதலா ரரா ரியந்தரா படக தன ரபா டல ரடலரா உரபா ஹந்தரா டன கத நர டலரா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். நிரப்புங்க. ஆவியான நிரப்புதல் எழும்பட்டு எழும்பட்டு எழும்பட்டு. முச்சடியில் எழும்பின அதே தேவ தயை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் மூடட்டும். சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், கட்டுக்கள் அறுக்கப்படட்டும். என் தேவன் எழுந்தெழுவாராக, என் தேவன் எழுந்தெழுவாராக. ஓமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க கரம் பலமாய் கிரிய செய்வதற்காய் நன்றி. தயவு வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வசனத்தை தியானித்து நாம் ஜெபித்து நாம் கடந்து போக கர்த்தர் கிருபை தருவாராக. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். எரேமியா 17வது அதிகாரம் 7, 8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் எண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பொதுவாக ஜூன் ஜூலை அப்படின்ற மாதம் விசேஷித்தமான மாதம். நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும், ஒரு புதிய துவக்கத்தினுடைய காலமாய் இது இருக்குது. எல்லாரும் சொல்றாங்க, கல்வி ஆண்டு எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம பிள்ளைங்க கல்வி ஆண்டுக்குள்ள ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலேஜுக்குள்ள ஒரு புதுதாக துவக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு காலம். இந்த ஜூன் ஜூலை என்றாலே எல்லாருக்கும் கல்வி ஆண்டில் சேர்க்கணும், அதில் சேர்க்கணும். ஒரு நியூ, ஒரு புதுசாக, ஒரு புதிய ஒரு எல்லைக்குள்ள, ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள, ஒரு புதிய நடத்துதலுக்குள்ள போகக்கூடிய ஒரு மாதங்கள் இந்த மாதங்கள். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும்
மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். இதை சுருக்கி ஒரு அளவு மாத்திரை மாதிரி கொடுக்கணும்னு சொன்னா விருத்தியாக்க விரும்புகிறார். இதான் இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி ஆண்டவர் யார் அப்படின்னா, இந்த மாதத்தில் தேவன் நம்மை விருத்தியாக்க அவர் விரும்புகிறார். அதான் முதல்ல வாசிக்க பாருங்க. எரேமியா 17:7 வசனத்தை நீங்க வாசிக்க பார்ப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல ஒரு மனிதன் நம்பிக்கை வைத்திருப்பாரானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, அதாங்க பாக்கியவான் அப்படின்னா பிளஸ்டு மேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த கர்த்தர் மேல ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசித்தோம். அவன் எப்படி இருப்பான்னா, அடுத்த வசனம், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், போதும், நாட்டப்பட்டதும் வேற விடுறதும் பச்சையா இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷமா இருந்தா கூட வருத்தமின்றி கனி கொடுக்கிற அப்படின்னா ஒரு விருத்தியான வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் நம்மை அழைத்து செல்ல போகிறார். ஆண்டவர் நம்மை விருத்தியாக்க அல்லது பெருக்கத்தை உண்டு பண்ண தேவன் விரும்புகிறார். அவர் ரொம்ப விருப்பமுள்ள தேவன். பொதுவா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம விருத்தி ஆகிறதுக்கு பல காரியத்தை எதிர்பார்ப்போம். ஆனா என் தேவன் ஒரு மனிதனை விருத்தி ஆவதற்கு சில காரணங்களை, இடங்களை எதிர்பார்ப்பது இல்லை. நான் ஒரு 5 கருத்தை சொல்றேன். ஒரு மனிதனை கர்த்தர் விருத்தி ஆக்கணும், பெருக்கணும், ஆசீர்வதிக்கணும், கனி கொடுக்கணும், நல்ல செழித்திருக்க பண்ணணும் அப்படின்னு தேவன் விரும்பினார்னா, நான் சொல்ல இந்த 5 காரணங்கள் அவருக்கு அவசியம் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, நான் விருத்தி அடைவதற்கு, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, அல்லது என் வாழ்க்கையில ஒரு செழிப்பை கண்டு வரதுக்கு, ப்ராஸ்பரா வாழ்றதுக்கு இதெல்லாம் தேவைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா எதெல்லாம் நம்ம தேவைன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதையெல்லாம் என் ஆண்டவருக்கு தேவையில்லை. என் ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு, ஒரு மனிதனை விருத்தி ஆவதற்கு அவர் எதிர்பார்க்கல சில காரியம். அதை 5 சொல்றேன். 1, என் வேலையை செய்யணும் என்கிறது முக்கியம் இல்லை. என்ன வேலை செய்யணும் என்பது முக்கியம் இல்லை. என்ன வேலை செய்ய வேண்டும் என்பது முக்கியம் அல்ல. என் ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் இந்த வேலை செஞ்சாதான் அவனை இதன் மூலமா தான் ஆசீர்வதிக்கணும், இதன் மூலமா தான் ஒரு விருத்தி பண்ணணும் என்பது என் ஆண்டவருக்கு தேவையில்லைன்னு நான் சொல்றேன். நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம்னா, இந்த ப்ரமோஷன் கிடைச்சிட்டா, அல்லது இந்த வேலை கிடைச்சிட்டா, அல்லது இந்த இடத்துக்கு நான் போயிட்டா, இந்த சீட்டில் நான் உட்கார்ந்துட்டா, இந்த வேலையில் நான் இருந்தா நான் விருத்தி ஆயிடுவேன், இதுதான் என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு மனிதனை தேவன் விருத்தி செய்வதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு என்ன வேலை செய்தோம் என்பது ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. சங்கீதம் 1:3 வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதங்கள்ல 1ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது வாய்க்கும் சொல்லல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா இடம் முக்கியம் அல்ல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்களேன். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பதற்கு, இந்த மாதம் என்னை பெருக பண்ணுவதற்கு, என்னை செழித்திருக்க பண்ணுவதற்கு, என்னுடைய வாழ்க்கையில விருத்தியை தருவதற்கு நான் வேலை செய்கிற அந்த வேலை எனக்கு முக்கியம் இல்லை. நான் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையை கொண்டு என் தேவன் என்னை விருத்தியாக்க வல்லமை உள்ளவர். நம்ம நினைச்சிட்டு போ, இந்த மேனேஜர் போஸ்டிங் அந்த இடம் தான், அந்த வேலை செஞ்சாதான் அது ஒரு விருத்தி, அந்த வேலை செஞ்சாதான், அது மூலியமா தான் தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படி அல்ல. எந்த வேலையில இருந்தாலும் என் தேவனால ஆசீர்வதிக்க முடியும். நான் சொல்றதுக்கு புரியுதுங்களா? 2வது, என்ன இடத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. 2வது, நம்பர் 1, என்ன வேலை செய்கிறோம் என்பது என் தேவனுக்கு முக்கியம் அல்ல. ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு, விருத்தி செய்வதற்கு என்ன வேலை செய்யணும், நீங்க எந்த வேணா செஞ்சுட்டு போங்க, சாதாரணமா கூட இருந்துட்டு போங்க, எல்லாரும் பார்க்கத்தகல ஒண்ணுமே இல்லாத மாதிரி கூட இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு சொல்றாரு,
வேலை அல்ல, கர்த்தர் விருத்தியாக்க வல்லமை உள்ளவர். ரெண்டாவது, இடம் முக்கியம் அல்ல. நீங்க வாசிங்களேன், யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க பாருங்களேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு. இடமெல்லாம் அங்க சொல்லப்படுது, நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்படின்னா செய்வது வாய்க்கும் அல்ல, நீ என்ன செய்தாலும் வாய்க்கும். அதான் அர்த்தம். நீ செய்வது வாய்க்கும்னா இதை செஞ்சாதான் உன்னை நான் விருத்தியாக்குவேன், இதை செஞ்சாதான் நான் உன்னை ஆசிரிப்பேன். அப்படி ஆண்டவர் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்குங்களேன் இந்த கேள்வியை. கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார், கர்த்தரை என்னை ஆசீர்வதிக்க முடியும்னா என் வேலை எனக்கு பெருசல்ல. ரெண்டாவது, நீ போகும் இடமெல்லாம், அப்படின்னா எங்க போனாலும் அவ பிளேஸ் முக்கியம் இல்லை, நான் இந்த இடத்துல இருந்தாதான் அப்படின்னு இல்லை. யோசேப்பு பயங்கரமான நெருக்கத்தின் இடத்துல இருந்தாலும் வேதம் சொல்லு, கர்த்தர் அவனோடு இருந்ததினால் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. என் ஆண்டவருக்கு இடம் முக்கியம் இல்லை. தானியேலை கொண்டு போய் நெருக்கத்தில் போட்டாலும் அவனை கர்த்தர் விருத்தியாக்குறதுக்கு காரணம் இடம் முக்கியம் அல்ல. என் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு இடத்தை வைத்து தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பான்றது அல்ல. பாருங்க, யாக்கோபை கொண்டு போய் நிறுத்தும் போது அந்த இடத்துக்கு பேரு லூஸ், சரியா? ஆனா ஆண்டவரை தரிசனம் கண்டதுக்கு அப்புறம் வசனம் சொல்லுது அது பெத்தேல். அப்படின்னா என் தேவனுக்கு இடம் முக்கியம் அல்ல. ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு நாளும் இடத்தை வச்சு என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அதனால தான் ஆபிரகாம்கிட்ட சொல்லுவாரு, நீ போகிற இடமெல்லாம் நான் தருவேன். அப்படின்னா நீ எங்க போனாலும், நீ கால் மதிக்கிற இடமெல்லாம் நான் உனக்கு தருவேன்னு சொன்னார்னா, ஒரு இடத்தை வைத்து ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது தேவன் அல்ல. இடம் என் தேவனுக்கு முக்கியம் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மூன்றாவது, நம்மை சுற்றி உள்ள மக்கள் முக்கியம் அல்ல. நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் முக்கியம் அல்ல. இவங்களாம் என் கூட இருந்தாதான் நான் விருத்தி அடைய முடியும், இவங்களாம் என் கூட இருந்தாதான் நான் பிளெஸ்ஸிங்காக இருக்க முடியும். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் என்னை ஆசீர்வதிக்க என் தேவனாலும் முடியும். யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். சகோதரர்களால உறவுகளால கைவிடப்பட்ட ஒரு மனிதன். 1 நாளாகமம் 4:10 வாசிக்கிறோம். வாழ்க்கையே துக்கம்தான், அவன் வாழ்க்கையே வேதனை தான். ஆனா ஒரு நாள் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி ஜெபித்த போது அந்த ஒரு மனிதனை வைத்து அவன் சுத்தி யார் இருக்காங்களோ இல்லையோ கர்த்தர் யாபேசை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய், அதான் முக்கியம், சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்துக்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினார். நல்லா கவனிங்க, தாவீதை கர்த்தர் உயர்த்துறதுக்கு இடம் பெருசு இல்ல, சுற்றி இருக்க மக்கள் பெருசு இல்ல. தன்னை அனுப்புகிற எவ்விடத்துக்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பினதுனால யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி. அங்க பாருங்களேன் கீழே, அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரின் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். நான் சொல்ல நல்லா கவனிச்சுக்குங்க. இன்னைக்கு இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றாரு, கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ண போகிறேன்னு சொல்றாரு. கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவதற்கு ஒரு நாளும் நம்ம சுற்றி இவங்க இருந்தாதான் விருத்தி அடைய முடியும், இவங்க உதவி இருந்தாதான் என்னால பெருக முடியும், இவங்க உதவி இருந்தாதான் என்னால மேன்மை அடைய முடியும் அப்படின்னு அவசியம் இல்லை. யார் இருந்தாலும் இல்லைனாலும் என் தேவன் என்னை விருத்தி அடைய பண்ண முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நாலாவது ரொம்ப முக்கியம், நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு முக்கியம் அல்ல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. என் சூழ்நிலை எனக்கு முக்கியம் இல்லை. நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை உயர்த்துகிறவர் என் தேவன், என்னை ஆசீர்வதிக்கிறவர் என் தேவன், என்னை பெருக பண்ணுகிறவர் என் தேவன். என்ன சூழ்நிலைகளை பார்த்து ஓ நல்ல சூழ்நிலையா இருப்பா, அந்த சூழ்நிலை வரும்போது தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற ஆண்டவர் நமக்கு இல்லை. எந்த சூழ்நிலையா, நான் சங்கீதம் 23:5 வாசிச்சு பார்த்தீங்கன்னா
சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தி அங்க அந்த உன் தலை என்ன செய்யறாராம், அபிஷேகம் பண்ணுகிறார். யோசித்து பாருங்களேன், ஏன் மற்ற இடத்துல அபிஷேகம் பண்ணிக்கலாம்ல? சத்துருக்கள் அப்படின்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலை ஆண்டவருக்கு பெருசு இல்லை. அவ்வளோ பெரிய கோலியாத்து வந்து நிற்கிறான், அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, எதிரி பெருசு இல்லை, சுற்றியுள்ள மக்கள் அவனை சுற்றிய சூழ்நிலைகள் பெருசு இல்லை. ஒரு தேவன் ஒரு மனிதனை உயர்த்தணும் முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த சூழ்நிலை கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. 5வது ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நீங்க புரிஞ்சாதான் விருத்தியாக்குவார் அப்படின்னா புரிஞ்சுக்க முடியும். ஓ, கர்த்தனை விருத்தி அடைய பண்ண போறார் இந்த மாதம். எப்படி விருத்தடைய பண்ணுவாரு? என் வேலை எனக்கு பெரிய முக்கியம் இல்லை, டோன்ட் வரி. இடம் எனக்கு பெருசா முக்கியம் இல்லை, எனக்கு கவலை இல்லை. என்னை சுற்றியுள்ள மக்களை பத்தி நான் கவலைப்பட தேவையில்லை. என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை. 5வது, என்னை சுற்றி இருக்கிற எதிரிகளை குறித்து நமக்கு கவலைப்பட தேவையில்லை. என்னை சுற்றி இருக்கிற எதிரிகள் எனக்கு கவலை இல்லை. கோலியாத் இருக்கலாம், பெரிய பெரிய காரியங்கள் இருக்கலாம், எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரியும் என் தேவன் என்னை விருத்தி ஆக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இந்த மாதத்துல நீங்க நம்பிக்கையோடு சொல்லணும், ஆண்டவரே என்னை கர்த்தர் எப்படி தெரியுமா விருத்தியாக்க போறாரு? என் இடத்தை தாண்டி, என்னுடைய சூழ்நிலைகளை தாண்டி, என்னுடைய வேலையை தாண்டி. நான் நினைச்சிருக்கலாம் இத்தனை நாளா, ஆண்டவர் இந்த வேலையில வச்சு உயர்த்துங்க, இந்த வேலை மூலமா உயர்த்துங்க. வேணாம் பிரதர், வேலை செய்த வச்சுதான் உயர்த்தணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டி என் தேவன் நம்மை விருத்தியாக்க வல்லமை உள்ளவர். நல்லா புரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். சூழ்நிலை எனக்கு இவங்க சப்போர்ட் இருக்கணும் பிரதர், இவங்க சப்போர்ட் இருந்தாதான் நான் என்ன எழும்ப முடியும், இவங்க சப்போர்ட் இல்லாமல் என்னால் எழும்ப முடியாது அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. யாருடைய உதவி இல்லாமல் இந்த மாதம் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவர். யாருடைய உதவியும் வேணாம், யாருடைய ஹெல்ப் வேணாம். நீங்கள் சொல்லுங்கள், சுற்றி யார் இல்லைன்னா பரவாயில்ல, என் கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். என்ன விருத்தியாக்குறேன்னு சொன்னாரு, என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, என்ன மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை நிறைவேற்றும் கர்த்தர் அவர். அப்ப நீங்க சொல்லுங்க, என்ன விருத்தியாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து நான் சொன்னேன், எந்த எதிர்ப்புகள் எதிராளிகள் முக்கியமல்ல. எவ்வளவு வேணா எதிர்ப்பு இருக்கட்டும், எவ்வளவு வேணா எதிராளிகள் இருக்கட்டும், எவ்வளவு வேணா எழுப்பு காரியங்கள் வரட்டும், எவ்வளவு வேணா வரட்டும், நீங்க சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. காரணம், அவர் சொன்னதை நிறைவேற்றும் கர்த்தர் அவர். நான் அதான் சொல்றேன், இந்த ஜூலை மாதம் ஒரு துவக்கிற நேரத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த துவங்குற நேரத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த மாதம் கர்த்தர் உங்களை விருத்தியாக்குவார். அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். என் இடம் எனக்கு முக்கியம் இல்லை, என் வேலை எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய எதிரிகள் எனக்கு முக்கியம் அல்ல, எனக்கு எந்த மக்கள் எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் என்னோடு இருக்கிற தேவன் என் சூழ்நிலைகளை மாற்றி, என் பிரச்சனைகளை மாற்றி, என்னுடைய இடத்தை மாற்றி, என் வேலை ஸ்தலத்தை தாண்டி என்னை விருத்தியாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு உயர்த்தி சொல்லுங்க பாப்போம், என் பிரச்சனைகளை தாண்டி, என்னுடைய வியாதிகளை தாண்டி, என்னுடைய இடத்தை தாண்டி நான் ஆராதிக்கிற தேவன் இந்த மாதம் என்னை விருத்தியாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் விருத்தி ஆக்கணும்னா என்ன செய்யணும்? 3 கருத்துக்களை சொல்லி முடிக்க போகிறோம். என்ன விருத்தி ஆக்குறதுக்கு ஒவ்வொரு வழியை வச்சிருக்கிறார். நீங்க வேதத்துல யாரை வேணாலும் பாருங்களேன், எப்பேற்பட்ட மனுஷனை விருத்தி ஆக்கினவங்களையும் பாருங்க. ஆபிரகாம சாதாரணமா இல்ல, பூமி தாங்க முடியாத அளவுக்கு விருத்தி ஆக்கினார். வெறும் கையும் வெறும் கோலுமாய் போன யாக்கோபுடைய வாழ்க்கையை கர்த்தர் விருத்தி ஆக்கினார். ஒன்றுமே இல்லாம எல்லாத்தையும் இழந்து நின்ற தாவீத யோசித்து பாருங்க, ஆடுகள் பின்ன போயிருந்தவனை அரசனாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஒரு சாதாரண மனிதனை கூட என் தேவன் உயர்த்தி வைக்க வல்லமை உள்ளவர். பொதுவா நம்முடைய ஆண்டவர் ரொம்ப பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பெரியவங்களை பெரியவர் ஆக்கிறத விட சிறியவனை கர்த்தர் பெரியவனா மாற்றுகிறவர். அதனால என் ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லணும், எந்த சூழ்நிலை என்னை உயர்த்தின பைபிளில் அத்தனை பேரும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பைபிள் இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் கவனித்து பார்த்தீங்கன்னா, தேவன் அவர்கள் வாழ்க்கையில் விருத்தி அடைய செய்ததற்கு ஒரு சில முக்கிய காரணங்கள் இருந்தன. அந்த காரணங்கள், அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாக இடத்தை தாண்டி, வேலையை தாண்டி, சூழ்நிலைகளை தாண்டி, சுற்றியுள்ள மக்களை தாண்டி என் தேவன் நம்மை விருத்தி அடைய பண்ணுவார்.
அது என்ன? அதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் 1, முதல் கருத்து என்ன அப்படின்னா, கீப் காட் ஃபர்ஸ்ட். அதாவது தேவனை முதல் இடத்தில் வையுங்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் என்னுடைய இடத்தை பார்க்காமல், என்னுடைய வேலையை பார்க்காமல், என்னை சுற்றியில் இருக்கிற மக்களை பார்க்காமல், சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காமல், சுற்றி இருக்கிற எதிரிகளை பார்க்காமல், ஆண்டவர் என்னை விருத்தி ஆக்க வேண்டுமானால், என் வாழ்க்கையில இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டுமானால், இந்த மாதம் என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்ததை விட, நான் நினைத்ததை விட என் சூழ்நிலைகளையே மாற்றி தேவன் ஒரு பயங்கரமான ஒரு அற்புதங்களை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டுமானால், என் வாழ்க்கையில முதல்ல நான் கவனிக்க வேண்டிய விஷயம் தேவனை முதல் இடத்தில் வைக்க வேண்டியது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசியுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியையும் தேடுங்கள், அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கீப் காட் ஃபர்ஸ்ட். முதலாவதாக தேவனை எப்போது வைத்திருங்கள். பாருங்க, சில நேரங்கள்ல தேவனை விட தேவன் தந்ததை தான் முதலாவது நம்ம வச்சிருப்போம். நீங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும், நான் 2வது பாருங்க, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனயினப்படுவார்கள். அப்படின்னா தேவனை முதலாவது இடத்துல வைக்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம தேவனை அவசரத்துக்கு பயன்படுத்துகிறோம். நல்லா கவனிங்களேன். நல்லா நிறைய ஜெபிக்கிறோம். நான் ஜெபத்தை குறித்து ஆண்டவர் நிறைய என்கிட்ட பேசிட்டே வர்றார். நிறைய பேசுகிறார். நான் எழுதி வச்சுட்டே வரேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் சொல்லவா, நிறைய ஜெபிக்கிறோம், ஜெபம் நிறைவாக இருக்கு, ஆனால் செயல் நிறைவா இல்லை. ஒரு ஜெபத்துடைய வல்லமை எப்போ வெளிப்படும்னா, ஜெபத்தின் நிறைவை வைத்து அல்ல, ஜெபத்தின் நிறைவை வச்ச. நிறைய நிறைவா ஜெபிக்கிறோம் நம்ம சபையில, ஆனா நிறைவுக்கான செயல் இருக்குதா அப்படின்னா இல்லை. அதான் பிரச்சனை. நம்ம வாழ்க்கை நல்லா கவனிச்சுக்கங்களேன், கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா தெரியும். நிறைய ஜெபிக்கிறோம், லாட்ஸ் ஆஃப் பிரேயர், நிறைய ஜெபிக்கிறோம், ஜெபம் நமக்குள்ள நிறைவா இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா அந்த நிறைவான ஜெபம் செய்த அளவுக்கு நிறைவான செயல்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கான்னு பார்ப்போம். ஆண்டவரை எப்போ பயன்படுத்துறோம்னா, அவசர காலத்துக்கு பயன்படுத்துகிற நபர்களாய் நாம் மாறிக்கிட்டோம். அதான் பிரச்சனை. இந்த மாதம் எந்த இடத்தை பார்க்காம, வேலையை பார்க்காம, நபரை பார்க்காம, எதிரியை பார்க்காம, என் தேவன் நம்மளை உயர்த்தணும்னா, என் ஆண்டவரை அவசரத்துக்கு அல்ல, எப்போதும் என் முன்னாகவே வைத்திருந்தால் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யோசித்து யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்களேன். யோசேப்பு ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு மனுஷன். யோசித்து பாருங்க, பயங்கரமான அடிமை. அவனை என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, எல்லாரும் தயவு உழுது. வாசிங்க, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்க. ஆண்டவர் யோசேப்பை எப்படி விருத்தியாக்குகிறார் பாருங்களேன். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதான் முக்கியம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். எகிப்துல தான் இருந்தான், அடிமையா தான் இருந்தான், எகிப்துக்குள்ளதான் வாழ்ந்தான். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால காரிய சித்தி பாருங்க, வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும், அங்க பாருங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் என்ன செஞ்சாலும் நடக்குது, அதான் அர்த்தம். அவன் என்ன செஞ்சாலும் துவங்குது, அவன் என்ன செஞ்சாலும் அப்படியே ஆன்சர் வருது, அப்படியே ஆசீர்வாதம் வருது. எதுலையுமே குறைவு என்பதை நான் பார்க்கல.
அவன் அடிமைதான். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அவனோட கர்த்தர் இருக்கிறார், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நான் மீண்டும் தெளிவா சொல்ல முடியும், இந்த மாதத்துல இடத்தை பெருசாய் பார்க்காமல், வேலையை பெருசா பார்க்காம, நபர்களை பெருசா பார்க்காம, என் தேவன் இந்த மாதத்துல நம்மை உயர்த்த வேண்டுமானால் அவரை எப்பவுமே முன்னிலைமைப்படுத்த கற்றுக்கொள்வோம். 4 காரியம் சொல்லித்தரேன் வேகமா, சரியா? ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் விளக்கி சொல்லணும், ஆனா ஷார்ட்டா சொல்றேன், சரியா? 1, 4 இடங்கள்ல கர்த்தரை நீங்க முக்கியப்படுத்தணும். 4 இடங்கள். இந்த 4 இடத்துல நீங்க கர்த்தரை முக்கியப்படுத்திட்டீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இந்த அற்புதம் நடந்தே தீரும். உங்க இடத்த பிரச்சனை இல்லை. அதாவது மீண்டும் சொல்றேன், ஏன் சொல்லிட்டே இருக்கிறேன்னா, சிலருக்கு என் இடம்தான் இடம், அன்ற இடத்தை உயர்த்துங்க, வேலை ஸ்தலத்துல ப்ரமோஷனை கொடுங்க, வேலையை வச்சு ஆசீர்வதிங்க, வேலைக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷனை கொடுத்து ஒரு பணத்தை சேலரியில இன்க்ரீஸ் பண்ணுங்க, அன்ற இந்த இடம், இந்த நபரை எனக்கு சாதகமா மாத்தி கொடுங்க, அன்ற எதிரியை எல்லாம் நான் மீண்டும் சொல்றேன், அதெல்லாம் தாண்டி என் தேவனை நான் ஆசீர்வதிக்க முடியுன்றேன். நான் வேலையை வச்சுதான் என் தேவன் ஆசீர்வதிப்பார் இல்ல, இடத்தை வச்சுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு இல்ல, அல்லது மக்களை வச்சுதான் வேண்டான்றேன். எனக்கு யாரு வேண்டாம்? ஏன்னா உலகமே எதிர்த்து நின்னாலும் கர்த்தர் நம்மளோடு இருந்தா இந்த உலகம் ஒன்றும் செய்ய முடியாது. உலகமே சப்போர்ட்டா இருந்தாலும் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு எதிர்ப்பா இருந்தா ஒன்றும் செய்யவே முடியாது. புரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் வேணான்னு சொல்றேன். வேணாம், யாரு வேணாம், இடம் வேணாம், வேலை வேணாம், கூட இருக்கிறவங்க வேண்டாம், சகோதரர்கள் வேணாம், யாரு வேணாம், யாரு இல்லாமையே என் தேவன் என்னை இந்த மாதம் உயர்த்தி உறுத்தி ஆக்க முடியும். எப்படி முடியும் அப்படின்னா, எப்போதும் முன்னாடி வச்சிருக்கணும் 4 காரியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க யோசிங்க. இந்த 4மே உண்மையிலேயே நீங்க முன்னாடி கர்த்தரை வச்சிருந்தா இந்த 4மே கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். நம்பர் 1, let God be first your thoughts. அதாவது உங்கள் சிந்தைகளில் அல்லது உங்கள் எண்ணங்களில் முதல் இடத்தை கொடுங்கள். உங்கள் எண்ணங்களில் எப்பவுமே உங்கள் எண்ணத்துல யாரு முதல் இடத்துல இருக்கணும்னா தேவன் தான் முதல் இடத்துல இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. அந்த பொருளினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், இந்த நபரினால் அப்படின்னு இருக்குதா, என் தேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், என் தேவன் தான் எனக்கு அடிப்படை, என் தேவன் தான் எனக்கு ஆதாரம். உங்க சிந்தையில எப்பவுமே தேவனை முதலிடம் வைக்கிற எண்ணம் இருக்குதா? யோசித்து கொள்ளுங்க. தேவனை முன்னாடி வைக்கிறோம். நீங்க சொல்லலாம், நான் கர்த்தரை முன்னாடி தானே வச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நான் சொல்ற இந்த 4 நீங்க நிதானிச்சு பாருங்களேன். உங்கள் எண்ணங்களில் எப்போதும் யுவர் தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்கள்ல கர்த்தர் முதல் இடத்துல இருக்கிறாரா? ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஒரு காரியம் நடக்குதா, ஒரு பிரச்சனை வருதா, ஒரு காரியத்தை கேட்கிறோமா, எதுவா இருந்தாலும் முதல்ல என் தேவன். 2வது தான் அதான் வாசித்தோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. அப்படின்னா என் எண்ணங்கள்ல எந்த பிரச்சனையை நான் சந்தித்தாலும், அல்லது எந்த ஒரு தேவை வந்தாலும், அல்லது எந்த ஒரு பிரச்சனைக்குள்ள நான் போனாலும், ஃபர்ஸ்ட் என் மனதுக்குள்ள யாரு வரணும்னா என் தேவன் தான் வரணும். ஏன்னா நமக்கு தெரியணும், என் தேவனால மட்டும்தான் என்னை உயர்த்த முடியும், என் தேவனால மட்டும்தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், சூழ்நிலைகளை தாண்டி கடந்து போக பண்ண முடியும். இந்த எண்ணம் மனதுக்குள்ள இருக்கான்னு யோசிங்க. எப்பொழுதுமே ஆல்வேஸ் என்னுடைய சிந்தைக்குள்ள அவர் தான் ஃபர்ஸ்ட். என் எண்ணங்கள்ல முதல் இடம் என் மகன் அல்ல, என்னுடைய மகள் அல்ல, என் மனைவி அல்ல, என் பெற்றோர் அல்ல, என் போதகர் அல்ல, என் உடன் ஊழியர் அல்ல, என் நண்பன் அல்ல, என் சகோதரன் அல்ல, என் வேலை அல்ல, என்னுடைய ஆஸ்தி அல்ல, என்னுடைய அந்தஸ்து அல்ல, என்னுடைய புகழ் அல்ல, என்னுடைய பதவிகள் அல்ல. எது ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரணும்னா என் தேவன் தான் மைண்ட்ல வரணும். ரெண்டாவது நல்லா கவனிச்சுக்கணுங்க. let God be first in your time. உங்கள் நேரத்தில் முதல் இடத்தை தேவனுக்கு கொடுங்கள். நல்லா கவனிங்க. நான் தேவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா, முதல்ல உங்க எண்ணங்களில் தேவனுக்கு முதலிடம் இருக்கணும். எப்பவுமே உங்க எண்ணங்கள் ஆண்டவரையே யோசிச்சுட்டு இருக்கணும். உங்க எந்த உயர்வு வந்தா கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
யோபை எடுத்துக்கொள்ளுங்க. பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது. அவன் எண்ணத்துல மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடுமையா சொல்றா. நண்பர்கள் சிரிக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு ஆச்சரியம், ஒவ்வொரு முறையும் யோபு கிட்ட வந்து யோபை தட்டி, யோபு என்னையா அப்படின்னு கேட்டா யோபு சொல்லுவான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஏன்னா அவன் எண்ணம் பூரா என் தேவனே நிரம்பி இருந்தார். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்குள் உண்டாயிருக்க கடவுது. ரெண்டாவது, இன் யுவர் டைம், உங்கள் நேரங்களில் ஒரு காரியத்தை செய்ய போறீங்களா, முதல் நேரம் யாருக்கு கொடுக்கிறோம்? முதல் நேரம் யார் இடத்துல போய் சொல்றோம்? முதல் நேரம் ஒரு வேலைக்கு போறோம், ஒரு காரியத்தை துவங்க போகிறோம், ஒரு நாளை துவங்க போகிறோம். முதல் நேரம், முதல் மணித்துளி, முதல் செகண்ட், அந்த செகண்ட்ல முதல்ல ஃபஸ்ட்டு நான் எழும்பின உடனே செல்ஃபோனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, நான் எழும்பின உடனே நான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, நான் எழும்பின உடனே என் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, என் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, என் வீட்டுக்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, எழும்பின உடனே முதல்ல என் மனசுக்குள்ள தேவனுடைய நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, அதான் முக்கியம். இன்னைக்கு நல்லா நிதானிச்சு பாருங்க, என்னுடைய நேரம் அது எப்படி இருக்குது? என் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் முன்னிலைப்படுத்துறது. நம்பர் 3, மூன்றாவது, லெட் காட் பி ஃபர்ஸ்ட் இன் யுவர் ட்ரெஷர். அதாவது உங்கள் பொக்கிஷத்தில் தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்கள். உங்கள் பொக்கிஷம், நீங்க எதெல்லாம் நீங்க சம்பாதிக்கிறீங்களோ, எதிலெல்லாம் உங்களுக்கு ஆஸ்திகள் வருதோ, அது எல்லாவற்றிலும் கொடுக்க சொல்ல முதலிடத்தை கொடுங்கள். என் தேவன் தான் இதை சம்பாதிப்பதற்கான பலனை தந்தார். என் தேவன் தான் இதை வாங்குவதற்கு கிருபை செய்தார். என் தேவன் தான் இதை ஓட்டுவதற்கு கிருபை செய்தார். என் தேவன் தான் இந்த அனுக்கிரகத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு என் தேவனுக்கு நம்முடைய ட்ரெஷர், நம்முடைய பொருட்கள், நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய சொத்துக்கள்ல முதலிடத்தை கொடுக்கிறோமா? நான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். நல்லா கவனி, மீண்டும் சொல்றேன், என் இடத்தை தாண்டி பிரதர் நான் சொல்றேன், இந்த மாதம் உங்கள் இடம் ரொம்ப லோவாக இருக்கட்டும், பரவாயில்ல, அந்த இடத்துல உங்கள் தலையை கத்த உயர்த்த வல்லமை உள்ளவர். ஒருவேளை உங்களை சுற்றிலும் எதிரியாகவே இருக்கட்டும், ஐயோ இந்த மேனேஜர், ஐயோ இவங்களாம் நிற்கிறாங்க, பரவாயில்ல, எத்தனை சுற்றி எதிரி இருந்தாலும் உங்கள் தலையை கத்த இந்த மாதம் உயர்த்த போகிறார். ஏன்னா என் ஆண்டவருக்கு எதிரி பெருசல்ல, நம்ம ஆண்டவர் உயர்த்தணும்னா உயர்த்துவார். ஆனால் என் தேவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, இந்த பைபிளில் யாரை வேணாலும் படிச்சு பாருங்க, தானியேலு அவ்வளோ பெரிய மனுஷன் தான், ஆனா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்து அறிந்த போதிலும் தான் வழக்கமாய் செய்தபடி தானியேல் 3 வேளையும் ஜெபித்தார். அப்படின்னா தானியேல் எல்லா விஷயத்திலையும் தேவனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பாருங்களேன், உங்க இடத்தை தாண்டி கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். நம்பர் 4, நாலாவது சொல்றேன், let God be first in your testimony. உங்களுடைய சாட்சிக்கு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ரொம்ப முக்கியம் சாட்சி, ஒரு ஜீவியம். இந்த சாட்சி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்க சாட்சி எதை சொன்னாலும் அவர் தான், கர்த்தரால தான், கர்த்தர் தான் நடத்தினார், கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் செய்தார், கர்த்தர் தான் வாய்க்க பண்ணார். நம்முடைய டெஸ்டிமோனி, நம்முடைய சாட்சி எதை செய்தாலும் அங்கே போட்டிருக்கும், அது கர்த்தரால் வந்த காரியம். அது கர்த்தரால் வந்த காரியமா? யோசித்து பாருங்க. தேவன் செய்தது அப்படியா? கர்த்தரை வீட்டின் தலைவர் அப்படியா? அந்த வீட்டின் தலைவர் உண்மையிலேயே இயேசுதானா? இயேசுதான் எல்லாமே அப்படின்னு போட்டிருப்போம். அவர்தானா? யோசித்து பாருங்க. வசனத்தை மட்டும் வச்சுக்கிறோம், வார்த்தையை மட்டும் போட்டுக்கிறோம், ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்களேன். கர்த்தரை முன்னிலைமைப்படுத்துங்க. நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், உங்க இடத்தை தாண்டி, உங்க வேலைகளை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய விருத்தியை, ஒரு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு இந்த மாதத்துல தரணும்னா, முதல்ல என் எண்ணங்களில் என் தேவன் முதலாவது இருப்பாராக. முதல்ல அவர் தான் இருக்கணும். முதல்ல அவர் தான். நான் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக்குவாரு, என்ன போராட்டம் வந்தாலும் அவர் இருக்கிறாரு கூட. யாரும் கைவிட்டாலும் இல்லை, அவர் இருக்கிறாரு, என்னை விட்டுற மாட்டாரு. உங்கள் எண்ணங்களில் என் தேவன் முதலிடம் பெறுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, உங்கள் நேரங்களில் கர்த்தர் முதலிடம் பெறுவார். காலைல எந்திரிக்கிறோமா, எந்த வேலையை செய்கிறோமா, எது துவங்கினாலும் அவர் தான் முதல்ல. அவர்கிட்ட சொல்லிட்டு, அவர் சொல்லிட்டு அடுத்து யார்கிட்ட வேணா சொல்லி பாருங்க, சக்சஸாக இருக்கும், வெற்றியாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். காலைல எழும்பின உடனே எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல அவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அடுத்து செயல்பட்டு பாருங்க,
அந்த நாளில் இருக்கிற எல்லா தடையும் மாற்றி கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். உங்கள் நேரங்களில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மூன்றாவது, உங்களுடைய பொக்கிஷங்களில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் பொக்கிஷம், நீங்கள் எதெல்லாம் ஆஸ்தி அந்தஸ்து நினச்சிருக்கீங்களோ அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தந்தவர் என் தேவன் தான். அதை எல்லாவற்றையும் அனுபவிக்க பலன் கொடுக்கிறவர் என் தேவன் தான். அதையெல்லாம் காப்பாற்றி வைத்து கொள்ளுகிற தேவன் தான். யோசித்து பாருங்க, எவ்வளவோ சொத்து சேர்த்து யாரோ எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய பேர் சொத்து சேர்க்கறதுல பெரிய விஷயமே இல்லை. சொத்தாக இருந்தாலும் சரி, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சேர்ப்பதோ செய்வதோ பெரிய சாதனை இல்லை. அது ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதனுடைய வெற்றி எங்கே தெரியுமா இருக்குது? அதை யார் கையில் நம்ம ஹேண்டல் பண்ணுறோம், அதை அவங்க எப்படி நடத்துகிறாங்கன்றதை வச்சு தான் பின் சேர்த்ததான பலனும் ஆசீர்வாதமும் கடந்து வருகிறது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? நிறைய கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி சொத்தை சேர்த்துருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க சரியாக நடத்த தெரியாதனால யார் கையிலையோ